ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம டீடைலா வந்து பார்க்க போறோம். கன்ஃபார்ம் டிக்கெட் அப்படின்ற ஒரு ஆப் வந்து இருக்குது. அந்த ஆப் மூலியமாக எப்படி வந்து ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். பாக்குறதுக்கு முன்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணதுமே லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுமே கீழே வந்து ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே கிரியேட் ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் அப்படின்னு ஆப்ஷன் ரெண்டாவதா இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க ப்ரொசீட் கொடுத்ததுமே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து வரும். அந்த ஓடிபி பார்த்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து உங்களுக்கு செட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் லாங்குவேஜ், செக்யூரிட்டி கொஷின், செக்யூரிட்டி ஆன்சர் இதெல்லாமே கேட்டிருப்பாங்க. செக்யூரிட்டி கொஷின் பொறுத்தளவுக்கு அதில் வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து இருக்கும். அது வந்து நீங்களே அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களோட பெட் நேம் என்ன, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து முடிச்சிடணும். இந்த யூசர் நேம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் என்ட்ரு பண்ணுறப்ப கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வரும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக செட் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து செட் ஆகும். ஸோ இந்த பேஜை கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிச்சுட்டு கீழே வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாமே வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் ஆக்குபேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேரிடா அன்மேரிடா, அதுக்கப்புறம் இந்தியா அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிடுங்க. கண்ட்ரி வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் மேல் ஃபீமேல் வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி வந்து கேட்டிருப்பாங்க. இமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிட்டு நேஷ்னாலிட்டி வந்து கேட்டிருப்பாங்க. நேஷ்னாலிட்டியும் பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிச்சுட்டு கீழே கண்டினியூ கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. நம்பரு, ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் லொக்காலிட்டி, சிட்டி, பின்கோடு, ஸ்டேட்டு இதெல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் போஸ்டல் அட்ரஸும் கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சிட்டிக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்திருக்கும். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் எங்கே எந்த சைடு வரீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு இதில் வந்து எஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை வந்து டிக் பண்ணிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கேட்டிருப்பாங்க. அந்த கேப்சா பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து கீழே ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி பார்த்து நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஓடிபி வந்து வரும். ஸோ அந்த மெயில் ஐடி வந்திருக்கக்கூடிய அந்த ஓடிபி பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஒன்ஸ் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த பேஜ் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அப்படியே நீங்கள் வந்து பேக் வந்தீங்கன்னா இமெயில் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் வெரிஃபை நோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட மெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு கிளிக் ஹியர் டு என்டர் ஓடிபி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா மெயிலுக்கு ஓடிபி வரும். அதை பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஒன்ஸ் இந்த மாதிரி வெரிஃபை ஆனதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி கூட வந்து வச்சுக்கலாம் இந்த ஆப்லே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட் ஐஆர்சிடி யூசர் ஐடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட யூசர் ஐடியை நீங்கள் வந்து இங்கே என்ட்ரு பண்ணணும். அப்படி உங்களுக்கு யூசர் ஐடி வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயிலே பார்த்தீங்கன்னா வந்து யூசர் ஐடி சென்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் போய் உங்களோட ஜிமெயில் ஆப்பில் செக் பண்ணிங்கன்னா மெயிலில் வந்துருக்கும். அந்த யூசர் ஐடியை பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு உங்களோட யூசர் ஐடி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இதில் சேவும் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டோட அந்த யூசர் நேம் நீங்கள் அங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணி ஈஸியாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து புக் பண்ணிக்க முடியும். ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோ டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.